வேந்தன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். லோக்பால் அமைக்க மகாராஷ்டிரா அரசு உறுதி. உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அண்ணா ஹசாரே. தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. ஐஜேகே தலைவராக ரவி பச்சமுத்து தேர்வு. டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து. இஸ்ரோவின் GSAT-31 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா நியமனம் தொடர்பான கோரிக்கையை மகாராஷ்டிர மாநில அரசு ஏற்றதால் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். தேசிய அளவில் லோக்பாலையும் மாநில அளவில் லோக் ஆயுக்தாவையும் அமைக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே ராலேகான் சித்தியில் காந்தி நினைவு நாளான ஜனவரி 30 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இருந்து வந்தார். 7வது நாளாக நேற்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அண்ணா ஹசாரேவை மகாராஷ்டிர மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் சந்தித்தார். வரும் சட்டசபை தொடரில் லோக்பாலுக்கான புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். அவருடன் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங், பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சுபாஷ் பாம்ரே ஆகியோரும் சென்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு அண்ணா ஹசாரேவிடம் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பட்னவிஸ் அளித்த வாக்குறுதியை ஏற்று அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒடிசாவில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கவுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடக்க உள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது பிரச்சாரத்தை துவங்கவுள்ளார். இன்று ஒடிசா மாநிலத்திற்கு வருகை தரவுள்ள அவர் காலகண்டி, சுந்தர்கார்க் ஆகிய 2 மாவட்டங்களில் நடக்கவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே உரையாற்றவுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைக்க உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் பக்தா தாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் விஜய் மல்லையா மேல்முறையீடு செய்துள்ளார். இந்திய வங்கிகளில் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை நாடு கடத்த லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு இங்கிலாந்து உள்துறை செயலர் சஜித் ஜாவித்தும் அனுமதி அளித்துள்ளார். இதனிடையே இங்கிலாந்து உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய மல்லையாவுக்கு 14 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. தற்போது நாடு கடத்த அனுமதி வழங்கிய முடிவுக்கு எதிராக அவர் மேல்முறையீடு செய்துள்ளார். பிரெஞ்சு கயானாவிலிருந்து இஸ்ரோவின் GSAT-31 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியாவில் தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்தும் வகையில் இஸ்ரோவின் GSAT-31 செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் இன்று அதிகாலை 2:31 மணியளவில் தென் அமெரிக்காவின் பிரெஞ்சு கயானாவில் உள்ள கோரு ஏவுதளத்திலிருந்து ஐரோப்பிய ராக்கெட்டான ஏரியன் 5 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2535 கிலோ எடை கொண்ட GSAT-31 செயற்கைக்கோள் மூலம் விசாட் நெட்வொர்க், டெலிவிஷன் இணைப்பு, டிஜிட்டல் செய்தி சேகரிப்பு, DTH டெலிவிஷன் சேவை, செல்போன் சேவைகளை மேம்பட்ட வகையில் வழங்க வழிவகை ஏற்படும். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உள்பட அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சி SRM ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரவேற்புரை ஆற்றிய கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பொறுப்பினை ரவி பச்சமுத்து ஏற்று கட்சியை வழிநடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இதனை பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வழிமொழிய வேண்டும் என்றும் ஜெயசீலன் குறிப்பிட்டார்.
பொதுக்குழுவிற்கு வந்திருந்த 1000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் அனைவரும் உற்சாகமாக வரவேற்றதோடு கட்சியின் தலைமையை ரவி பச்சமுத்து ஏற்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவித்த ஜெயசீலன் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அரங்கில் கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை வரவேற்றனர். மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஐஜேகே பொதுக்குழுவில் உரையாற்றிய ரவி பச்சமுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களவைத் தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பாமல் கூட்டணி அமைத்தே போட்டியிட விரும்புகின்றன என கூறினார். மேலும் வருகிற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலோ கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலோ ஐஜேகேவின் வெற்றிக்கு பாடுபடுவேன் என்றும் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். இப்ப நான் சொல்றேன், ஏதாவது கட்சியுடன் கூட்டணி அமைத்து நின்றால்தான் நமக்கு சேஃப். நீதி வேந்தர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி இந்த எலெக்ஷன்ல நான் கூட நின்று ஃபுல்லா ஒர்க் பண்ணி தரேன். மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுவதா கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது குறித்து ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழுவின் தலைமை உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கும் போது கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் தம்மை பொறுத்தவரையில் எதிலும் தனித்து நின்றுதான் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் வருகிற மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி நிலைப்பாடு குறித்து ஒரு வாரத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திருச்சி மாநகரவை பார்த்து ஐஜேகே என்னவோ செய்ய போகிறது, ஐஜேகே மிகப்பெரிய தீர்மானத்தை முடிவு எடுக்கப் போகிறார்கள், அது ஒருவேளை தோழமை என்றால் எந்த கட்சி என்று கூட சொல்லுவார்களோ என்று பத்திரிகைக்காரர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கூட காத்திருக்கக்கூடும். என்றாலும் கூட அந்த முடிவை நான் இப்பொழுது சொல்லப் போவது இல்லை. அந்த முடிவு ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்பட்டு பத்திரிகைகளுக்கு அது அறிவிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக நான் சொன்னது போல மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்குவது உள்பட 10 சிறப்பு தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்கப்படும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களின் உடல்நலம் பாதிப்பு, குடும்ப வருவாய் இழப்பு, சமூக கலவரங்கள் ஆகியவற்றிற்கு காரணமாக விளங்குகின்ற மதுவின் தீமையை உணர்ந்து தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. கஜா புயல் காரணமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 650 மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் அனைத்தையும் தள்ளுபடி செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் நதிகள் இணைப்பு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உட்பட 10 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் திருச்சியில் நடைபெற்ற ஐஜேகே பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், பொருளாளர் ஜி. ராஜன், அமைப்பு செயலர் எஸ். வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலர் MS. ராஜேந்திரன், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன், மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் டோடா, கிஷ்ட்வார் மற்றும் ஜம்மு ஆகிய பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவானது. நேற்றிரவு 10-17 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். முன்னதாக ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா என்ற இடத்தில் பிற்பகல் 3:51 மணிக்கு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவானது. இதையடுத்து சில மணி நேரங்களில் மாண்டி என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவாகியது. சம்பா மாவட்டத்தை மையமாக வைத்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. KS அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் நியமனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மு க ஸ்டாலின் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் தெளிச்சாத்தநல்லூர் பகுதியில் நடைபெற்ற திமுக வாக்கு சேகரிப்பு முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா யாரால் எப்படி இறந்தார் என்பது மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றார். ஆட்சி மட்டும் இருக்கு, ஆனா எம்எல்ஏ இல்லை. எம்எல்ஏ பதவியை பறிச்சுட்டாங்க. இருந்தாலும் செய்யறாரா செய்யல, அது வேற. ஏதோ சட்டமன்றத்திலேயாவது போய் குரல் கொடுப்பாங்க ஒரு நம்பிக்கையாவது உங்களுக்கு இருந்திருக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு 18 தொகுதியில் மானாமதுரை இருந்தாங்க, திருப்பரங்குன்றத்தில் இல்லை, சாத்தூரில் இல்லை, இப்படி 18 இடங்கள்ல பதவியை பறிச்சுட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஆக இதெல்லாம் இருந்திருந்தா ஓரளவுக்கு இந்த குறைகளை செஞ்சிருக்க முடியும். மேற்கு வங்க மாநில காவல்துறையின் அதிகாரத்தில் தலையிட்டு உள்நாட்டு போர் நடைபெறும் சூழலை பாரதிய ஜனதா ஏற்படுத்துவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர்வது குறித்து தில்லியில் ராகுல் காந்தியுடன் விவாதித்ததாக கூறினார். தனது பதவியேற்பு விழா வரும் 8ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என குறிப்பிட்டார். ஜாக்டோ ஜியோ போராட்ட விவகாரத்தில் தமிழக அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், அவ்வமைப்பினரை அழைத்து பேச முதலமைச்சர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இந்தியாவிலே ஒரு உள்நாட்டு போர் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக மோடி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தையே உடைக்கிறார். மாநிலங்களுக்கும் மத்தியிலும் இருக்கக்கூடிய உறவுகளை கெடுக்கிறார். இதனுடைய விளைவாக ஒரு மாநில அரசாங்கமே செயல்பட முடியாத சூழலில் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு 22 பேர் கொண்ட தேர்தல் குழுவை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழுவை காங்கிரஸ் கட்சி நியமனம் செய்தது. இந்த தேர்தல் குழுவில் ப. சிதம்பரம், மணிசங்கர் ஐயர், KR ராமசாமி, குஷ்பு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக EVKS இளங்கோவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் 35 பேர் கொண்ட ஊடக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார குழு தலைவராக திருநாவுக்கரசர் நியமனம் செய்யப்பட உள்ளார். மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு செயல் தலைவராக மோகன் குமாரமங்கலம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டெர்லைட் விவகாரத்தை தமிழக அரசு முறையாக கையாளவில்லை என மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆலையை திறக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தமிழக அரசு வலுவான வகையில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஆர்வம் காட்டவில்லை என சுட்டிக்காட்டினார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மோசமான முடிவுகள் வருமாயின் தமிழக அரசே காரணம் என்றும் குறிப்பிட்டார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி 13 பேர் உயிர் தியாகம் செய்துள்ளதை நினைவில் கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும் வைகோ கூறினார். இந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஓட்டுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துவிட்டு
மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஆலையை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் மின்சார வாரியத்தின் மூலம் மூடுகிறோம் என்று தமிழக அரசு செய்தது. அமைச்சரவையை கூட்டி தகுந்த காரணங்களை சொல்லி முடிவெடுக்கவில்லை. எனவே தீர்ப்பு விரோதமாக போகுமானால் முழுக்க தமிழ்நாடு அரசு தான் காரணம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஜெய்ப்பூரை சேர்ந்த 70 வயது மூதாட்டி உணவு நீர் அருந்தாமல் முற்றும் துறந்து ஜீவ சமாதி அடைந்து வருகிறார். இதனை பொதுமக்கள் பக்தியுடன் கண்டு வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 70 வயதான ஸ்ரீ மாதாஜி என்கின்ற ஜெயின் துறவி பல்வேறு இடங்களில் சென்று ஜெயின் மதம் குறித்து பரப்புரை செய்துள்ளார். பின்னர் அவர் கடந்த 31ஆம் தேதி திருவண்ணாமலையை அடைந்துள்ளார். தற்போது ஆரணி அருகே வாடமாதி மங்கலம் ஊராட்சியில் உள்ள ஜெயினர் மடத்தில் ஜீவ சமாதி அடைவதற்காக உணவு நீர் அருந்தாமல் தியானம் இருந்து வருகிறார். இன்னும் 2 நாளில் அவர் ஜீவ சமாதி அடைந்து விடுவார் என தகவல் பரவியதால் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் மாதாஜியிடம் அருளாசி பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆடவர் மகளிர் என இருபாலருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போட்டி திருப்போரூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் தனித்தனியாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற திருமஞ்சன சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தை அமாவாசையை முன்னிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே உள்ள ஊட்டுவாழ் மடம் பகுதியின் காய்ந்த முட்புதரில் திடீரென தீப்பிடித்து எரிந்து வரும் புகை சூழ்ந்ததால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் ரயில் போக்குவரத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புற்றுநோய் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள களியக்காவிளை, மார்த்தாண்டம், தக்கலை உள்ளிட்ட 100 இடங்களில் நலவாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் புற்றுநோய் சிகிச்சை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 88ஆக அதிகரித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தில் மட்டும் பன்றிக் காய்ச்சலுக்கு 26 பேர் பலியாகியுள்ள நிலையில் தற்போதைய நிலவரப்படி 2522 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் மக்கள் கோரிக்கைகள் தொடர்பாக அரசு சார்பில் தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் தெரிவித்துள்ளார். கூவாகம் கோவில் அமைந்துள்ள ஊராட்சியையும் விழுப்புரத்துடன் இணைக்க தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பினர் மனு அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா நியூசிலாந்து மோதும் முதலாவது T20 கிரிக்கெட் வெலிங்டனில் இன்று பல பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜெர்மனியில் விருந்தினர்களை கவரும் வகையில் உணவு வகைகளை கொண்டு அறைகள் அலங்கரிக்கப்பட்டது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.
தென்கிழக்கு ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்கும் வகையில் ஏராளமான விடுதிகள் அமைந்துள்ளன. இதில் சுற்றுலா பயணிகளையும் விருந்தினர்களையும் கவரும் வகையில் ரிட்டர்ஸ்பாச் எனும் கிராமத்தில் விடுதி உரிமையாளர் ஒருவர் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இறைச்சி பிரியர்களை கவரும் வகையில் சாசேஜ் எனும் இறைச்சி உணவு வகையால் அறை முழுவதும் அலங்கரித்துள்ளார். முன்பக்க கதவு தொடங்கி அறையின் சுவர்கள் வரை முழுவதும் மாமிச உணவுகளை கண்கள் முன் படைக்கும் வகையில் அமைந்த அந்த உணவு விடுதி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குளியல் அறை, ஓய்வு எடுக்கும் அறைகளில் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களும் உணவு வகைகளால் அமைக்கப்பட்ட வியாபார யுக்தியை பலரும் பாராட்டி வருகின்றனர். சீனாவில் வசந்த காலத்தை ஒட்டி பிறந்த புத்தாண்டான பன்றி ஆண்டை அந்நாட்டு மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர். சீனாவின் பல்வேறு பகுதிகளில் வசந்த கால விழாவை ஒட்டி கொண்டாட்டங்கள் களை கட்டின. சீனர்கள் ஒவ்வொரு புதிய ஆண்டையும் ஒரு விலங்கின் பெயரில் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பிறந்துள்ள ஆண்டை பன்றி ஆண்டாக கருதி சீன மக்கள் சிறப்பாக கொண்டாடி வரவேற்றனர். பன்றியை நம்பிக்கையின் சின்னமாக கருதி வழிபடும் சீன மக்கள் புத்தாண்டை ஒட்டி வீடுகளை வண்ண விளக்குகளால் அலங்கரித்துள்ளனர். பாரம்பரிய உடையணிந்து கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். புத்தாண்டை ஒட்டி உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் சீனர்கள் நாட்டிற்கு திரும்பியதால் நகர்ப்புறங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சீனாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் வசந்த கால விழா என்னும் பெயரில் இப்புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். வெலிங்டனில் இன்று தொடங்கும் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை படைத்தது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரின் முதல் ஆட்டம் வெலிங்டனில் இன்று நடைபெறுகிறது. விராட் கோலி ஒருநாள் தொடரை வென்றது போல் ரோஹித் சர்மா 20 ஓவர் தொடரை வெல்வார் என்ற ஆர்வத்துடன் ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஒருநாள் தொடரில் ஓய்வு கொடுக்கப்பட்ட இளம் வீரர் ரிஷப் பந்த் 20 ஓவர் தொடரில் விளையாடுகிறார். நியூசிலாந்து மண்ணில் இதுவரை இந்திய அணி 20 ஓவர் போட்டியில் வெற்றி பெற்றதில்லை. முதல் முறையாக வெற்றியை பெறுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இன்றைய ஆட்டம் இந்திய நேரப்படி மதியம் 12:30 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற கொள்கைக்கு இணங்க தனது அறிவு மூலதனத்தால், அயராத உழைப்பால், அர்ப்பணிப்பு உணர்வால் மாற்றுக் கட்சியினரையும் மதித்து போற்றியவர் அறிஞர் அண்ணா. தனது கட்சியில் திரைத்துறைக்கு முக்கிய இடம் கொடுத்தார். திரைத்துறைக்கு அண்ணா அளித்த பங்களிப்பு குறித்து காண்போம். 1948ஆம் ஆண்டு நல்ல தம்பி என்ற திரைப்படத்தை முதலில் அண்ணா அரங்கேற்றினார். அந்த திரைப்படம் ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். இந்த படத்தில் NS கிருஷ்ணன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படம் இவருக்கு 12,000 ரூபாயை பெற்றுத்தந்தது. அது அந்த காலத்தில் ஒரு பெரிய தொகையாகும். நீங்க தானே சொன்னீங்க? இங்கிலீஷ் தெரியுமா அவனுக்கு? தெரியும், ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர்பிட்டு நான் போல இருக்கே. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அது மட்டுமல்லாமல் இவரது மிகச்சிறந்த நாவல்களான வேலைக்காரி மற்றும் ஓர் இரவு போன்றவை திரைப்படமாக எடுக்கப்பட்டன. இத்தகைய திரைப்பட பணியின் மூலமாக E. நாராயணசுவாமி, KR ராமசாமி, NS கிருஷ்ணன், SS ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் மற்றும் MG ராமச்சந்திரன் போன்ற திரை நட்சத்திரங்களின் ஆதரவு அண்ணாவுக்கு கிடைக்கப்பெற்றது. வேலைக்காரியில் அண்ணாதுரை அடக்குமுறையை கையாளும் நிலச்சுவாந்தார்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் காந்தியுடன் எப்படி கூட்டணி வைத்துள்ளார்கள் என்பதை விளக்குகின்ற விதமாக எடுத்து காட்டப்பட்டது. 2 ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக பணியாற்றிய அண்ணாதுரை 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி மறைந்தார். அவருக்கு புகையிலை மெல்லும் பழக்கம் இருந்ததால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது.
இவருடைய உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இவரது நினைவை போற்றும் வகையில் இந்த இடம் அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணாவை நினைவு கூறும் வகையில் சென்னையில் உள்ள ஒரு குடியிருப்புக்கு அண்ணா நகர் என பெயரிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள திமுக தலைமையக கட்டிடத்திற்கு அவரது நினைவாக அண்ணா அறிவாலயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையான மவுண்ட் ரோட் அண்ணா சாலை என அவரது பெயரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணாதுரை என்ற உயர்ந்த மனிதருக்கு காணிக்கையாக 2010ஆம் ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லோக்பால் அமைக்க மகாராஷ்டிர அரசு உறுதி. உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அண்ணா ஹசாரே. தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. ஐஜேகே தலைவராக ரவி பச்சமுத்து தேர்வு. டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து. இஸ்ரோவின் GSAT-31 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.